ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை செஞ்சுருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க தாங்க இந்த ஒரு வெளியிட்ட அறிவிச்சிருக்காங்க. இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு வேலைக்கு தான் ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக ஈஸ்டர்ன் ரீஜனில் ஒர்க் பண்ணுற மாதிரி, லைக் வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அண்ட் சிக்கிம். இந்த ஒரு போஸ்ட்டில் நீங்கள் ஃபயர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு வேலைக்கீழே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, டெஃபினட்டாக இந்த ஒரு வேலைவாய்ப்பு உங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தான். ஓகேங்களா? இது ஏஏஐ அப்படின்ற ஏர்போர்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலு கம்ப்ளீட்டாக ஃபயர் சர்வீஸ் கீழே இது வருங்க. இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 31,000 இருந்து 92,000 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட சம்பளம் நமக்கு ஒரு 70,000 கிட்ட மாதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு எத்தனை பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 89 பேரை ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகுது. அது அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஆர் கேட்டகரியில் 45 பேரும், எஸ்சி கேட்டகரியில் 10, எஸ்டி கேட்டகரியில் 12, ஓபிசியில் 14, இடபிள்யூஎஸில் 8 அப்படின்ற மாதிரி ஸ்ப்ளிட்டிங் இருக்குங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இஎஸ்எம் போஸ்டிங்க்குமே ஒருத்தவங்கள அலாட் பண்ணியிருந்திருக்காங்க. அக்னிவீர் அப்ளிகேஷனுமே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? டிசேபிள் கேண்டிடேட்ஸ் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நேச்சர் ஆஃப் ஜாபே அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்றது சேலரி அப்படின்றது நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லைக் 31,000 இருந்து 92,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு அப்படின்றது முன்னாடியே அவங்க கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் எம்யூர்மெண்ட் எப்படி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, 10th பாஸ் ஆகிருந்துருக்கணும், ப்ளஸ் 3 இயர்ஸ் ஆஃப் ஒரு டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். மெக்கானிக்கலையோ, ஆட்டோமொபைல்லையோ, இல்லை ஃபயர் சர்வீஸ்லையோ முடிச்சிருந்துருக்கணுன்றது மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. வேலிட் ஹெவி வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸு, இல்லை மீடியம் வெஹிக்கல் டிரைவிங் லைசன்ஸு, இல்லைன்னா லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுமே எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும்ல. ஐஏஎன் சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ சைட் டிஸ்டன்ஸ் விஷன் 6/6ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நியர் விஷனு, நைட் பிளைண்ட்னஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும். டியூரேஷன் 2 மணி நேரம் இருக்கும். மினிமமாக அதில் நீங்கள் 50 மார்க் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா, இதே 40 to 100 மார்க்குக்கு 40 மார்க் வாங்கினா போதும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? சிலபஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல உங்களுக்கு 50% கம்ப்ளீட்டாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் படித்த படிப்பில் இருந்து கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ட் பியில் ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் கேட்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக அவங்க ஹைட்டு, இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மேலுக்கு தனி கேட்டகரி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு தனி கேட்டகரி அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ட்ரைனிங் வரப்போ உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பாண்டு மாதிரி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாண்டோடைய அமௌண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1000 ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் பிலாங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விமென், எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் ஃபீ பேமெண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? கைட்லைன்ஸில் இது கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட்டு, க்ளோசிங் டேட்டு, கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.